ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய குடும்ப அட்டைக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் ரூ. 1000 பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற தகவல் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றியும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதற்கு நாளை முதல் டோக்கன்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நாளைன்னா 7/1/2024. ஸோ இன்னையிலேருந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா டோக்கன் கொடுத்துட்டு வராங்க. ஏன்னா அரிசி குடும்ப அட்டைதாரர் எல்லாருக்குமே அந்த ரூ. 1000 பணம் அப்படிங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து டோக்கன் கொடுக்க போகிறாங்க. ஒரு 3 நாளில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சம்மந்தமாக ஏற்கனவே அரசாணை 2/1/2024 அன்றைக்கி வெளியிட்டிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரூ. 1000 பணம் யார் யாருக்கெல்லாம் தராங்க அப்படிங்கிறத 5/1/2024 அன்றைக்கி வெளியிட்டிருந்தாங்க. அதாவது ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் இவங்களுக்கு கிடைக்காது, வருமான வரி செலுத்துகிறவங்களுக்கு கிடைக்காது, பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோருக்கு கிடைக்காது, சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு ரூ. 1000 பணம் கிடைக்காது, பொருளில்லா அட்டைதாரர்களுக்கு ரூ. 1000 பணம் கிடைக்காது. ஸோ மீதி இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் ரூ. 1000 பணம் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் ரூ. 1000 கிடைக்கும். அரிசி அட்டைதாரர்களையும் கேட்டகரி பிரிச்சுட்டாங்க. இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருந்தால் கிடைக்காது, கவர்மெண்ட் எம்ப்ளாயினா கிடைக்காது. ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. போன வருஷம் இப்படி கிடையாது. போன வருஷம் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. பட் இந்த வருஷம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ உங்களுடைய குடும்ப அட்டைக்கு ரூ. 1000 பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். டோக்கன் தருவாங்களா அல்லது பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படி அப்படிங்கிற தகவல் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த செய்தி வெளியீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10/1/2024 முதல் 13/1/2024 வரை பொங்கல் பரிசு தொகுப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது 10ஆம் தேதியிலேருந்து அவங்க இன்னிலேருந்து டோக்கன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த நாளில் வர சொல்லியிருக்காங்களோ அன்றைக்கி நீங்கள் போய் அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்கிக்கலாம். ரூ. 1000 பணம்ங்கிறது டேரெக்டாக கையிலேயே கொடுத்துருவாங்க. பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடையாது. 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து கொடுக்குறாங்க. 14ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக யாரெல்லாம் அந்த 4 நாள் வாங்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் 14ஆம் தேதி அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க, இப்போது ஆன்லைன் மூலமாக இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் பயனாளர் நுழைவு அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக உங்கள் ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் பதிவு செய்யப்பட்டிருக்கோ அந்த மொபைல் நம்பரை அந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும், அதை டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்யுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு மறுபடியும் பதிவு செய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி என் விவரம் அப்படிங்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷனாக உரிமை வழங்கல் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. நான் சொல்லிடுறேன், அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு இலவச வேஷ்டி அல்லது சேலை அப்படின்னு சொல்லி இந்த பேஜில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இது எப்போ அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அல்லது 9ஆம் தேதி வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இலவச வேஷ்டி அல்லது சேலை அப்படின்னு போட்டு இதில் குவான்டிட்டி 2 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரூ. 1000 பணம் கிடைக்கும். அதுவே இலவச வேஷ்டி அல்லது சேலையில் 1 மட்டும் போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ரூ. 1000 கிடைக்காது. வேஷ்டி அல்லது சேலை ஏதோ ஒன்று தான் கிடைக்கும். இந்த நெக்ஸ்ட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்னு போட்டு 1ன்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சர்க்கரை அப்புறம் அரிசி கரும்பு இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ரூ. 1000 பணம் கிடைக்காதது வந்து இந்த இலவச வேஷ்டி அல்லது சேலையில் குவான்டிட்டி 2ன்னு இருந்தால் மட்டும்தான் ரூ. 1000 பணம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பேஜ் எப்போ அப்டேட் பண்ணுவாங்கன்னா 8ஆம் தேதி அப்படின்னா மேக்ஸிமம் 9ஆம் தேதிக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் 9ஆம் தேதி வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ரூ. 1000 பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.